அதுக்கப்புறமா வெத்தலை இருக்குல்ல, அது வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலையே 10 ரூபாய் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வெத்தலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் லீஃப் இருக்குல்ல, அதவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த கொடியெல்லாம் நல்லா அந்த மரத்துல படர்ந்து இருக்கிற மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் லீஃப் ஃபுல்லா வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வாழைப்பழம் வந்து வாங்கியிருந்தேன். சரி அது எல்லாத்தையும் வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா கொத்து கொத்தா வச்சுக்கோங்க, அப்பதான் அழகா இருக்கும். இன்னும் நல்லா கர்வான வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்க வந்து இதுதான் கிடைச்சது. அப்புறம் அந்த வாழைப்பழத்தவே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நம்பர் 5 வந்து ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் தம்பியை ரெடி பண்ணலாம்னு சொல்லிதான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியாவது அவன் குப்புறெல்லாம் விழுகாம இருந்தா, இப்ப நல்லா குப்புற விழுந்து பழகினதுக்கு அப்புறமா அவனை வச்சு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதாயிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிரவுன் கலர் ஷால் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு டயப்பர் கீழே போட்டு விட்டுட்டு அதுல வந்து இந்த மாதிரி ஃபுல்லா சொருவிக்கோங்க, அதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி. பேக் சைடு ஷாலோட ஒரு எண்டை சொருவிட்டு அதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் பேக்ல கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சுத்திக்கோங்க ஃபுல்லா. இது வந்து குரங்குட்டியோட வால் மாதிரி இருக்கும், அதுக்காக இதை ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சுத்திக்கோங்க. இந்த ஷால் வச்சு ரெடி பண்ணோம்ல, அது வந்து நம்ம இந்த மரமாட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோல, அதுல உள்ள விட்டு இந்த பக்கமா வெளியே எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த மரத்துல இருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தலைக்கு வந்து கேப் மாட்டிக்கோங்க. அந்த கேப் தான் மாட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ மாட்டணும். குரங்குட்டி குப்புற திரும்புற மூடு வர்றதுக்குள்ள அவ்வளவுதான். ஓவர் லுக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த ஷாட்ஸ்ல பார்க்கலாம்.